உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்விராஜனின் மதிய வணக்கம். இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். நேற்றைக்கு உடல் உஷ்ணத்தினாலும் இந்த கோடை வெப்பத்தினாலும் ஏற்படக்கூடிய நீர் சுருக்கு மற்றும் நீர் எரிச்சல் முதலியவற்றுக்கு ஒரு எளிய வீட்டு மருத்துவ முறையை சொல்லியிருந்தேன். இன்றைக்கு அந்த வகையிலே மலச்சிக்கல் என்பது கோடை வெயில் நேரத்திலும் வரும், குளிர்காலத்திலும் வரும். நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆகியவற்றிலும் அந்த மலச்சிக்கல் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். சித்த மருத்துவத்தில் மலச்சிக்கலே அனைத்து நோய்களுக்கும் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள என்ன செய்ய வேண்டும், வந்துவிட்டால் என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஒரு சிறிய குறிப்பு, ஒரு விளக்கம் தருகிறேன். மலச்சிக்கல் வராமலே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினசரி இரவு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு பிறகு அல்லது மதியம் சாயங்காலம் எந்த வேலைனாலும் ஒரு கொய்யாப்பழம் தினசரி ஒன்று. அந்த சிகப்பு கொய்யா அதைத்தான் சாப்பிட வேண்டும். வெள்ளையாக இருக்க கொய்யா சாப்பிட்டால் வயிற்றில் கிருமிகள் அதிகமாகும் என்று சொல்கிறார்கள். ஆகவே நாட்டு கொய்யா என்று சொல்லக்கூடிய அதை வெட்டி பார்த்தால் உள்ளே சிகப்பு கலர் இருக்க அந்த கொய்யாப்பழம் நல்ல பழமாக சாப்பிட வேண்டும். காயாக சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் உருவாகும். ஆகவே ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம். அதன் பிறகு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய திரிபலா சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அந்த மூன்றும் சேர்ந்த கலவைக்கு திரிபலா சூரணம் என்று பெயர். அந்த நாட்டு மருந்து கடையிலே சென்று நல்ல கம்பெனியாக பார்த்து திரிபலா சூரணத்தை வாங்கி வைத்து கொண்டு இரவு சாப்பிட்ட பிறகு படுப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு டம்ளர் வெந்நீரில் வெதுவெதுப்பான தண்ணீர் 1 டீஸ்பூன் பொடியை கலந்து, சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் இனிப்புக்காக தேன் சேர்த்து கொள்ளலாம். சர்க்கரை நோய் இருப்பவர்கள் சுடுதண்ணீரில் 1 டீஸ்பூன் திரிபலா பொடியை மட்டும் கலக்கி சுவைத்து குடிக்க வேண்டும். அந்த கசப்பு துவர்ப்பு சுவையை நாம் உணர வேண்டும். அந்த அளவுக்கு காபி டீ குடிப்பது போல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் மிகவும் ஃப்ரீயாக அந்த மலம் வெளியேறிவிடும். அதேபோல் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை போனாலும் அது அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் அல்லது 2 வேளை சாயங்காலம் மட்டும் வெளியே போகும் அளவுக்கு அந்த திரிபலா சூரணத்தின் மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நவீன சில ஆய்வுகளில் திரிபலா சூரணம் சாப்பிடுபவர்களுக்கு புற்றுநோய் அபாயம் மிகவும் குறைகிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆகவே திரிபலா சூரணத்தை அனைவரும் பயன்படுத்தி மலச்சிக்கல் இல்லாமலும் மலச்சிக்கல் வருவதற்கு முன்புமாக ஒரு ப்ரிவென்ஷன் மெடிசன் அப்படிங்கிற முறையில் இந்த திரிபலா சூரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.